கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். 7 மாதங்களை நம்ம தேவன் கண்மணி போல பாதுகாத்து இந்த 8ஆம் மாதத்தின் முதல் நாள் அவருடைய வாக்குத்தத்த செய்தியை கேட்கும்படியாக நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கடந்த மாதம் அநேக காரியங்கள், அநேக போராட்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து ஒரு மாதத்தை முடித்து இந்த புதிய மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கார். கர்த்தருக்கு ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் அவர் நம்மை கைப்பிடித்த தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை கரத்தை ஒருபோதும் அவர் விடாதவராக இருக்கிறார். நம்மை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த 8ஆம் மாதத்துக்கான வாக்குத்தத்தமாக எடுத்தவர்கள் எல்லோரும் உங்களுடைய திருமறையை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா நூல் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போமாக, எல்லாம் சேர்ந்து படிப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா. அழகான ஒரு வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த கழுகு அப்படின்றது ரொம்ப உன்னதமான ஒரு நல்ல பறவை. அந்த கழுகை பொறுத்த மட்டும் நிறைய காரியங்கள் நாம் படிக்க கேட்டிருப்போம். நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. உலகத்திலே ஒரு வல்லமை, எல்லா வலிமை நிறைந்த ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அமெரிக்க தேசம்தான். இன்றைக்கி இருக்கிற உலகங்களில் இருக்கிற நாடுகளில் உலகத்தில் சிறந்த தேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசம்தான். அமெரிக்க தேசத்துடைய பொருளாதாரத்தை சார்ந்து தான் உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படி தான் நம்பப்படுகிறது. இந்த அமெரிக்க தேசத்துடைய அவங்களுடைய அடையாளமேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுகு தான். இந்த கழுகு தான் அமெரிக்க தேசத்துடைய மிக முக்கியமான ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது. கழுகை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம அங்கங்கே கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். இதை பற்றி ஒரு ஆச்சரியமூட்டும் ஒரு தகவல் என்ன தெரியுங்கன்னா, கழுகுடைய லைஃப் ஸ்பேன், அதோடைய ஆயுசு நாட்கள் என்பது 70 to 80 years, 70 to 80 ஆண்டு வரை இந்த கழுகுகள் வாழக்கூடியவைகளாக இருக்கிறது. ஆனால் அதோடைய வாழ்க்கையில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு கட்டம் ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா அதோடைய 40வது வயது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கிறது. ஒரு கழுகு 40 வயசு ஆகும் பொழுது அது வாழ்க்கையில் 2 விதமான காரியங்கள் அதுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த 40 வயசு ஆகும்போது அதோடைய உடல் ரொம்ப தளர்ந்து போய் அதோடைய அந்த பீக், அந்த அலகுன்றாங்க பார்த்தீங்களா, அது தேஞ்சு போய் இரைகளை வேட்டையாட முடியாத ஒரு சூழ்நிலையில் அது காணப்படும். அது மட்டுமல்லாமல் அதோடைய ரெக்கைகள், அதோடைய விங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக வளர்ந்து அதை அந்த ரெக்கைகளை அடிப்பது கூட அதுக்கு பலன் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த கழுகுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று, அந்த 40வது வயதில் அது என்ன பண்ணணும், இறந்து போயிடணும். இன்னொரு ஆப்ஷன் ரொம்ப கஷ்டமான ஒரு ஆப்ஷன். என்ன பண்ணுமா, அந்த 40வது வயதில் அந்த கழுகு மற்ற எல்லா கழுகுகளை விட தனித்து போய் மலைகள் மீது தனியாக தன்னை ஒளித்து கொள்ளுமா. அது ஒளித்திருக்கிற அந்த காலகட்டங்களில் அந்த கழுகு என்ன பண்ணுனா, தன்னுடைய அந்த ஷார்ப்னஸ் இல்லாத அந்த மழுங்கி போய் இருக்கிற அந்த பீக்கை, அந்த அலகு என்ன பண்ணுமா, உடைச்சிருமா. கல்லுகளை மோதி அதோடைய அலகு அது உடைச்சி போட்டு அதோடைய ரெக்கைகளை அதுவே பிரித்து போட்டுரும். தன்னுடைய அந்த கால்களில் இருக்கிற நகங்களை உடை தெரியுமா. கிட்டத்தட்ட சில மாதங்கள் வரையில் அது எங்கேயுமே வேட்டையாடாமல் தானே ஒழித்து கொண்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் ப்ராசஸ்குள்ளே தன்னை கட்டாயப்படுத்தி தள்ளிக்கொள்ளும். இந்த 40 வயதில் இந்த ப்ராசஸ்குள்ளே அந்த கழுகு போகும்போது அதோடைய வலி, வேதனை, அதோடைய கஷ்டங்கள் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும். ஆனால் காலங்கள் மாற மாற சில நாட்கள் போக போக புதிய சிறகுகள் அதுக்கு முளைக்க ஆரம்பிக்கும். அதை உடைந்து போன அந்த அலகு அந்த பீக் மறுபடியும் அது ஷார்ப்பனாக முளைக்க ஆரம்பிக்கும். திருப்பி அதோடைய நெயில்ஸு, அதோடைய கிளாஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கராக வளர ஆரம்பிக்கும். இப்போ அந்த கழுகு 40 ஆண்டு காலமாக அது இழந்து போன அந்த பலத்தை காட்டிலும் புதிய பலத்தை அது இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் ப்ராசஸில் அது பெற்றுக்கொள்ளும். அதுவரையிலே அது பறக்காத தூரங்களை, உயரங்களை அது பறக்க ஆரம்பிக்கும். காரணம் என்னவென்றால் இந்த 40 ஆண்டு காலம் பிறகு அது எடுக்கிற அந்த புதிய முயற்சி, தன்னுடைய
இருக்கின்ற தாங்கிட்ட இருக்கிற எல்லா பலவீனங்களையும் தாங்கிட்ட இருக்கிற எல்லா விதமான அந்த வீக்னஸஸ் எல்லாம் அது எடுத்து போட்டு தன்னை அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பர்பஸ்க்காக தன்னை முழுசாக அப்படியே ஒப்பு கொடுக்கும் பாருங்க. அப்போ அதுக்கு புது சிறகுகள், புது அழகு, புது அந்த கிளாஸ் எல்லாம் அந்த கழுகு இல்லாத ஒரு ஆற்றலை பெற்றுக்கொண்டு வானத்தில் உயர்ந்து பறக்க ஆரம்பிக்கும். தனக்கு தேவையான எல்லாவற்றையும் தொடர்ந்து அது வேட்டையாட ஆரம்பிக்கும். இதுதான் அதனுடைய ப்ராசஸில் ரொம்ப முக்கியமானது. இந்த 40 years அது கலந்துருச்சுன்னா மறுபடியும் இன்னொரு 40 வருஷம் அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக வாழுமா. சில கழுகுகள் தோற்று போய் 40 வயசுலேயே தன்னுடைய உயிரை முடிச்சுக்கொள்ளும். ஆனால் போராடக்கூடிய கழுகுகள், அந்த காத்திருக்கிற கழுகுகள், அந்த வலியை ஏற்றுக்கொள்ளுகிற கழுகுகள் இன்னும் 40 வருஷம் வாழக்கூடிய ரொம்ப அழகான ஒரு தகவல். இதை தான் இந்த திருமறை பகுதியில் எசேயா இறைவாக்கினர் நூல் வழியாக கர்த்தர் நம்மிடத்துல 4 சொல்லுகின்ற ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இந்த காத்திருக்கிற நாட்கள் என்பது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. எவ்வளவு நாள் நான் காத்திருக்கணும், என் வாழ்க்கையில எவ்வளவு நாள் இந்த கஷ்டம், என் வாழ்க்கையில எவ்வளவு நாள் இந்த வேதனை, என் வாழ்க்கையில எவ்வளவு நாள் இந்த துன்பம், நான் ஏன் இவ்வளவு நாள் காத்திருக்கணும்னு ஒரு கேள்வியோடு நீங்க இங்க உட்கார்ந்துருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தான் அந்த பதில சொல்றாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எல்லாருக்கெல்லாம் புது பலன் கிடையாது. நான் தான் சொன்னேன், அந்த கழுகு, எந்த கழுகு தன்னை டிரான்ஸ்ஃபார்மிங்காக, தன்னை மாற்றுவதற்காக காத்திருக்கிறதோ அந்த கழுகுக்கு தான் கர்த்தர் பலனை கொடுக்கிறார். அதுபோல நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தான் இந்த புது பலன். தவிர கர்த்தருக்கு காத்து இல்லாதவர்களுக்கு, கர்த்தருக்காக காத்திருக்க நேரம் இல்லாதவர்களுக்கான அந்த புது பலன் என்பது கிடையாது. இனி கூட எல்லாரும் வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க நேரத்தில். ஆனால் கர்த்தருக்காக இந்த இடத்துல நீங்கள் காத்திருக்கிறீங்களே, இந்த கால வேளையில் உங்களுடைய தூக்கத்தை எல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருக்காக நான் காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும் என்று இங்கே அமர்ந்திருக்கிறவங்களை பார்த்து தான் சொல்றாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன பலன் அடைவார்கள்? ஏற்கனவே இருக்கிற பலன் அல்ல, உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் பலன் அல்ல, உங்ககிட்ட இருக்கிற அந்த வீக்கான அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த புது பலன் வேணும்னு எதிர்பார்க்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். கீலேயாத் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. யார் அவர் சொல்றவரு? யார் அவரு? எலியா. எலியா வாழ்ந்த தீர்க்கதரிசிகளே ரொம்ப பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இந்த எலியா ஒருத்தரை பார்த்து சொல்றாரு. அவர் யாரு? ஆகாப் ராஜா. ஆகாப் ராஜா ரொம்ப நல்ல ராஜாலாம் கிடையாது, ரொம்ப மோசமான ஒருவர் ஆகாப். ஆகாப் பத்தி நிறைய காரியங்கள் நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய மிக முக்கியமான ஒரு செயல் என்னது? யாருடைய தோட்டம்? நாபோத்துடைய தோட்டத்தை எடுத்துக்கொள்கிறார். அதுக்கு கடவுள் அவரை தண்டிக்கிறார். ரைட்டா? இந்த ஆகாப் ராஜா ரொம்ப கொடுமையான ஒரு அரசர். இவருடைய அந்த அரசாட்சியை கடவுள் வெறுக்கிறார். அவரிடத்துல எலியாவை அனுப்பி சொல்றாரு, நீ மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துற, அதனால உன் தேசத்துல என்ன பண்ண மாட்டேன், நான் மழையோ பனியோ கொடுக்க மாட்டேன். ரொம்ப அழகா அந்த வேர்டு இருக்கு. மழைன்றது ரொம்ப முக்கியமானது. மழை தானே பண்ணும், செடிகள் கொடிகள் முளைப்பதற்கு காரணமா இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல சுத்தமான ஒரு வளர்ச்சியே இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் அழகா சொல்றார், மழையோ பனி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னத்தனா, உன்னுடைய தேசத்துல என்ன இருக்க போகுது? வறட்சி இருக்க போகுது அப்படின்னு ராஜாவை பார்த்து தைரியமா சொல்லக்கூடிய ஒரு நபர் யாரு? எலியா. மிக தைரியசாலியான எலியா. ஆனா அதே எலியா ஒரு காலகட்டத்துல பயந்து போகிறார். வாசிங்களா 19ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல, முதல் வசனத்திலே வாசிங்க. 19ஆம் அதிகாரம். எலியா செய்த அனைத்தையும் பட்டயத்தால் கொன்று போட்ட செய்தியை அனைத்தையும்
ஆகாப் எசபேலுக்கு அறிவிக்கிறார். எசபேல் யாரு? அவங்க மனைவி இடத்துல ஆகாப் இந்த மாதிரி எலியா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாமா, என்னை ஒழுங்கா இந்த தேசத்தை அரசாட்சி செய்ய விட மாட்டேங்கிறான், பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்க விட மாட்டேங்கிறான், மக்களுடைய நிலத்தை எல்லாம் எடுக்க விட மாட்டேங்கிறான், நான் செய்யணும்னு நினைக்கிறதே எனக்கு தடையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தன் மனைவியிடத்திலே இந்த எலியா ஆகாப் என்ன பண்றாப்ல சொல்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதுக்கு எசபேல் என்ன பண்றாங்க? 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாமல் போனால் அதற்கு சரியாகவும் அதிகமாகவும் எலியாவுக்கு இந்த அம்மா என்ன பண்றாங்க? த்ரெட் பண்றாங்க, வார்னிங் கொடுக்குறாங்க. ஏய், உன்னை நான் சாகடிக்கலைன்னா பாரு அப்படின்னு சொல்லி எலியாவை யார் மிரட்டுறாங்க? இந்த பெண்மணி மிரட்டுறாங்க. அந்த நாட்டுடைய அரசி ஒரு மிரட்டல் இது பண்றாங்க. ராஜா கிட்ட போய் தைரியமா போய் பேசி ராஜாவுக்கு எதிராக தீர்க்கதரிசனம் சொன்ன ஒரு தைரியமான மனிதர். ஆனா அவர் நிலைமை பாருங்களேன், எசபேலுக்கு அவர் பயப்படுகிறார். அடுத்த வசனத்தை நீங்க பாருங்க. அவருக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரர் என்ன பண்ணிட்டாரு? நிக்க வைத்துட்டார். இப்போ ஒரு தைரியமான ராஜாவுக்கு எதிரான தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிற எலியாவுடைய வாழ்க்கையில ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச். நம்ம வாழ்க்கையில கூட ஒரு காலகட்டத்தில் ரொம்ப தைரியமா இருப்போம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்கலான்னு எதை பார்த்தாலும் ஒரு அசால்ட்டான ஒரு தைரியம் நமக்கு இருக்கும். ஆனால் சூழ்நிலைகள் மாறும். ஃபேமிலின்னு வரும்போது, பிள்ளைகள் வரும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பயப்பட ஆரம்பிச்சிடும். அதுவரையில நம்முடைய வாழ்க்கையில பயனாலே என்னன்னு தெரியாது, பயனால நமக்கு என்னன்னு தெரியாத அளவுக்கு ஒரு வீரம் நிறைந்தவர்களாக நம்ம இருந்திருப்போம். ஆனால் என்னைக்கு குடும்பங்கள், பொறுப்புகள் எல்லாமே நம் மீது விழும்போது, ஐயோ நமக்கு என்ன ஆச்சு, நமக்கு எதனா ஆச்சு, நம்ம குடும்பம் என்ன ஆகும், நமக்கு உடம்பு பலவீனம் ஆயிடுச்சு, அடுத்து நம்ம குடும்பத்தை யார் பார்க்க போறா, நமக்கு இந்த இடத்துல ஒரு வலி இருக்கிறது, ஹாஸ்பிட்டல் போனால் இது கேன்சரா இருக்குமோ, இல்லை இது ஹார்ட் ப்ராப்ளமா இருக்குமா, இல்லை இது ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும் போதுன்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம பயப்பட ஆரம்பிச்சிருவோம். காரணம் என்னவென்றால், இந்த வாழ்க்கையுடைய ஓட்டத்தில் நம்முடைய அந்த உளவியலே அது மாற்றி போடுகிறது. நம்முடைய சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட், நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். இந்த ப்ராசஸில் திடீர்னு நம்ம ஒரு இடத்துல வீக் ஆகிட்டு இருப்போம். நம்ம இப்படி கிடையாது, என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய ஆளாச்சு. எவ்வளோ பணத்தை இருந்தாலும் அது ஒரு கை பார்த்தலாம், அதை எப்படியாவது நம்ம ரெடி பண்ணிடலாம்னு யோசிக்கக்கூடிய ஆளாச்சு. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் ஃபீஸ்னாலே நம்ம பயப்படுறோமே, என்ன பண்ண போகிறோன்ட்டு அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம சோர்ந்து போய் வீக்காகி போய் நிற்போம். நமக்கே புரியாது, இது நம்மளா, கண்ணாடியில் பார்த்து நம்மளே கேட்போம், நம்ம இப்படி கிடையாது, நம்ம நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாச்சே, எதனால தைரியமாக எதிர்கொள்கிறவராச்சே, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இப்படி பயப்படுறோம்னு நம்ம மேலே சில வருத்தங்கள் இருக்கலாம். எலியாவுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடக்குது. ராஜாவை பார்த்து தைரியமா தீர்க்க தரிசனம் ஒரு மனுஷன் 2 அதிகாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராணியை பார்த்து பயப்படுறார். ராணிக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுவதற்காக அவர் வேலைக்காரனை விட்டுட்டு எஸ்கேப் ஆகிறார். தான் உயிரை காத்துக்கொள்வதற்காக கடினப்படுகிறார். அதை விட ரொம்ப வேடிக்கையான ஒரு சம்பவம் அடுத்தது வருது பாருங்களேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் வனாந்திரத்தில் ஓடி போறார். தன் நாட்டை விட்டு, தன் மக்களை விட்டு அந்த ராணி சொன்ன வார்த்தைக்கு பயந்து ஓடுகிறார். ஒரு காலகட்டத்தில் ராஜாவை எதிர்த்து தைரியமா பேசின ஒரு நபர் இன்னைக்கு ராணியை பார்த்து பயந்து ஓடுறார். ஓடி எங்க போகிறாரு? வனாந்திரத்துக்கு ஓடுறார். நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கிறதுக்கு பயம். பல நேரங்களில் அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடி ஓடி ஒளிந்து வாழ ஆரம்பிச்சிடும். பல நேரங்களில் பிரச்சனைகள் நம்மளை மேற்கொள்ளுகிறது, போராட்டங்கள் நம்மளை மேற்கொள்கிறது, வியாதிகள் நம்மை மேற்கொள்கிறது. காரணம் என்னவென்றால், எங்கெந்தோ வந்த அந்த பயம். எலியாவோட வாழ்க்கையில அவருடைய சூழ்நிலை கம்ப்ளீட்டா மாறுகிறது. தைரியமான ஒரு மனிதர் ஒரு கோழையை போல, ஒரு பயந்தாங்கொலியை போல அந்த பெண்மணிக்காக, அந்த ராணிக்காக தன் ஜீவனை காத்து கொள்வதற்காக, அந்த அம்மா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அங்க இருக்கிற வனாந்திரத்துக்கு ஓடி போகிறார். அதுக்கு அடுத்தது நடக்கிறது பாருங்களேன், ரொம்ப வேடிக்கையான ஒரு சம்பவம். ஒரு சூறை செடி கீழ் உட்கார்ந்து ராஜாவை பார்த்து தான் உயிரை கூட கவலைப்படாத அளவுக்கு
தைரியமா பேசின மனுஷன் அந்த அம்மாவுடைய அந்த கொலை மிரட்டலை பார்த்து பயந்து அந்த அம்மா கையில சாவுறதுக்கு தானே என்ன பண்ணிடலாம், செத்து போயிடலாம். நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகள் நம்மையே அறியாமல் ஒரு சூசைடுக்குள்ள, ஒரு தற்கொலைக்குள்ள நம்ம கொண்டு சென்று விடும். யாரெல்லாம் இந்த மாதிரி தற்கொலைக்குள்ளாக போறாங்க, இந்த சூசைட் தாட் யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு பயம் இருக்கிறதோ அவங்க தான் இதுக்குள்ள போறாங்க. ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, தற்கொலை செய்து கொள்வது கூட ஒரு தைரியம் தேவை. தைரியம் இல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது, தற்கொலை செஞ்சு கொள்ள முடியாது. நிறைய நேரத்தில் சில பேர் அந்த பயத்திலே அந்த சூசைட் அட்டன் பண்ணுவாங்க. அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறேன்னு சொல்லி இறந்து போயிடுவாங்க. அந்த பயத்திலே நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது எலியா அந்த பயத்தில் சொல்றாரு, நான் செத்தாலே எனக்கு நல்லா இருக்கும். அந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்றாரு. இவ்வளவு நாள் மக்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு தீர்க்கதரிசி, மக்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லி கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரன், மக்களுக்கு வல்லமையாய் கர்த்தருடைய கிரியைகளை செய்து கொண்டிருந்த மனிதன், வானத்திலிருந்து நெருப்பு இறக்குறவர், தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் எழும்புகிற பொய் தீர்க்கதரிசிகளை கொலை செய்த ஒரு மாவீரன், இன்னைக்கு கர்த்தர்கிட்ட அட்வைஸ் பண்றாரு. என்னன்னு சொல்றாரு கர்த்தர்கிட்ட, போதும் கர்த்தாவே, எனஃப். பல நேரங்கள்ல நம்மளே கடவுளுக்கு அட்வைஸ் பண்றவங்களா மாறிடும். ஆண்டவரே, கடவுளே, தேவனே, உமக்கு தெரியாது, நீங்க சும்மா இருங்க, நான் சொல்றதை நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அப்படிதான் எலியாவோட சூழ்நிலை மாறிச்சு. அதுவரையிலே மக்களிடத்துல போய் கர்த்தரை பத்தி பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்த, கர்த்தரை பற்றி எடுத்து சொல்லி கொண்டிருந்த எலியா இப்ப கர்த்தருக்கு அட்வைஸ் கொடுக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இப்ப பாருங்க, மற்றவரோட தன்னை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறார். நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. கர்த்தருக்கு தெரியுங்க, உங்களை கருவிலிருந்து கண்ட தேவனுக்கு தெரியும் நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்க சிந்தனை என்னன்னு. கர்த்தருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பல நேரங்களில் நம்ம லெட் டவுன் பண்ணிப்போம். நான் ஒன்றும் இல்லை, நான் வேஸ்ட்டு, நான் எதுக்குமே லாக்கி இல்லை, நான் எதுக்குமே வாழ்றதுக்கு தகுதி இல்லை, நான் அந்த பூமியில பாரமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னால எந்த காரியத்தை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நம்மையே நாம் குறைவாக மதிப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய நேரங்களில் நம்ம இந்த பூமியில ஒரு பாரமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த உலகத்திலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்காக ஒரு நோக்கத்தையும் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். நீங்க சும்மாலாம் இல்லை. யூ ஆர் நாட் ஹியர் ஆக்சிடென்டல். நீங்கள் ஏதோ ஒரு விபத்துனாலோ, ஏதோ ஒரு தற்காலிகமான, இல்லை ஏதோ ஒரு கடவுளே நினைக்காத சூழ்நிலை பிறந்தவர்கள் அல்ல. நீங்க இங்க பிறந்திருப்பது ஒரு நோக்கத்துக்காக. இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் தாயின் கருவிலை உருவாகுவதற்கு முன்பாக அவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்து உங்களை பேர் சொல்லி அழைத்தவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு செயலும் கர்த்தருடைய திட்டத்தின்படி, அவருடைய எல்லா விதமான சித்தத்தின்படி தான் நடைபெறுகிறது. அதனால நீங்க ஏதோ பெரிய அறிவாளி மாதிரி, நம்ம ஏதோ பெரிய ஞானவான்கள் போல கர்த்தருக்கு அட்வைஸ் பண்ணுகிற அந்த காரியத்தை எடுத்து போட்டுருங்க. எலியா போல நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய நேரங்களில் நம்ம எலியா போல மாறிடுறோம். என்னன்னு, போதும் கர்த்தாவே, என் வாழ்க்கையை நீ என்ன பண்ணு, எடுத்துக்கோ. நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் பண்றது உண்டு. என்ன ஜெபம் பண்றோம், எனக்கு வாழவே பிடிக்கல, யார் யாருக்கோ சாவை கொடுக்குறீங்க, எனக்கு அந்த சாவை கொடுங்க. அருமையான தேவச்சனமே, நீங்கள் சாவதற்காக கடவுள் உங்களை படைக்கல, நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் உங்களை படைத்திருக்கிறார். ஆமென். கடவுள் உங்க வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கடவுள் உங்க சும்மா இந்த பூமியில ஏதோ ஒரு நோக்கமின்றி உங்களை படைக்கல. உங்களை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எலியாவை குறித்து கடவுள் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனா எலியா தான் வாழ்க்கையில இருக்கிற ஒரு பயத்தை பார்த்து, அந்த எசபேலை பார்த்து கர்த்தருக்கு அட்வைஸ் பண்றாரு. என்ன அட்வைஸ் பண்றாரு, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பா நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது யோசிச்சிருப்பீங்க, எதுக்காக, நான் செத்தா எனக்கு நல்லா இருக்கணும், நான் வாழ்றதே வேஸ்ட், யார் யாருக்கோ சாவு வருது, எனக்கு சாவு வர மாட்டேங்குது, என்னால வாழவே முடியல, நான் செத்து போனா நல்லா இருக்கும், நான் செத்துட்டேன்னா என் குடும்பம் நல்லா இருக்கும்னு நம்ம யோசிச்சிருக்கலாம்.
ஆனா இன்னைக்கு கடவுள் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. நீ சாகிறதுக்காக நான் உன்னை படைக்கல, நீ வாழ்றதுக்காக நான் படைத்திருக்கிறேன். உனக்கான திட்டங்கள் அழிவுக்கானதல்ல, சமாதானத்துக்காக. உனக்கான திட்டங்கள் உன்னை வாழ வைப்பதற்காக, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக கடவுள் வைத்திருக்கிறார். எலியா கடவுளை பார்த்து சொல்றார், போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வாசிங்க. சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? தூங்கிடுறார். பல நேரங்கள் நமக்கு பிரச்சனையே இந்த தூக்கம் தான். ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வருதா, அது டைரக்டா நின்று அதை ஃபேஸ் பண்ணி அதை எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை. பிரச்சனை வந்தா போதும் உடஞ்சி போயிடுறோம். நிறைய பேருக்கு கவலை வந்தா தூங்கிடுவாங்க. என்னது? கவலை வந்தா தூங்கிடுவாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, கவலை வந்தா நிறைய சாப்பிடுவாங்க. ஏங்க இப்படி சாப்பிட்றீங்கன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன். ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா என்ன பண்ணுவாங்களா? நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா நிறைய பேர் தூங்குவாங்க. நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் டாஸ்மார்க் வாசலில் தான் இருப்பாங்க. என்னது? குடிச்சாதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் போகும், குடிச்சாதான் டென்ஷன் போகும். இங்கே எலியா என்ன பண்ணுறாரு? ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டாரு? தூங்கிட்டார். கடவுள் நீங்கள் தூங்கினாலும் உங்களை விட மாட்டார். நீங்கள் தூங்கிட்டு ஐயோ என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா கிடையாது. கடவுள் தட்டி எழுப்புறாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. சொன்ன பாருங்க, ஒரு தூதன் என்ன பண்றாரு? எலியாவை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நான் சொன்ன பாருங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. அது மாதிரி எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு தேவதூதர். எலியா நீ ரொம்ப டென்ஷனாக இருக்கிற, நீ என்ன பண்ணு, சாப்பிடுன்னு சொல்லி என்ன பண்றாரு? சாப்பாடு கொடுக்குறாரு. அடுத்தது வாசிங்க. அவன் விழித்து பார்க்கும் பொழுது அடையும். அப்பொழுது எலியா என்ன பண்றாரு? புசித்து குடித்து மறுபடியும் தூங்கிட்டாரு. நம்மளை போல இது எலியா. திருப்பி சாப்பிட்டாரு, சாப்பிட்டோன்னு என்ன பண்ணிட்டாரு? தூங்கிட்டார். நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தூங்குவாங்க, திருப்பி சாப்பிட்டோன்னு என்ன பண்ணுவாங்க? தூங்குவாங்க. அதே மாதிரி சாப்பிட்டோன்னு தூங்கிட்டார். கடவுள் சும்மா உள்ள, நீங்க வேண்டான்னு ஓடி போனாலும் கடவுள் உங்களை விட மாட்டார். தட்டி தட்டி எழுப்பி அந்த பொறுப்பு உங்க கையில கொடுப்பார். அடுத்தது பாருங்க, எலியா திருப்பி எழுப்புறாரு. 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவரை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருக்கிறது. மறுபடியும் எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு. எலியா சாப்பிட்டு அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். எழுந்திருந்து புசித்து குடித்து நேரா எங்கிருந்து நடந்து போறாரு? அந்த வனாந்திரத்திலிருந்து கடவுளுடைய பர்வதமாகிய ஓரேபுக்கு நேராக நடந்து போகிறார். கர்த்தர் எலியாவுக்கு மிக பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். தான் உயிர் போட்டோம் தற்கொலை செஞ்சு கொள்ளலான்னு ஒரு நிலைமையில இருக்கிற எலியாவை கர்த்தர் தட்டி எழுப்பி தன் உணவை கொடுத்து எலியாவை 40 நாள் இரவும் பகலும் நடக்க செய்து கர்த்தருடைய பர்வதத்துக்கு நேராக அழைத்து வருகிறார். அங்க எலியா புது பலன் அடைகிறார். அவர் நேரா அடுத்த அதிகாரத்துல நீங்க போய் வீட்டுல வாசிச்சு பாருங்க. அவர் நேரா போய் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த ராஜாலாம் சரியில்லை, நாட்டை சரியா ஆட்சி செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ராஜாக்களை தூக்கி போட்டு புதிதாக 2 அரசர்களை அவர் அபிஷேகம் பண்ணிட்டு தனக்கு பதிலாக எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்க அந்த 19ஆம் வசனத்துல போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எலிசாவை அடுத்த தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணிட்டு தான் சாகணும்னு நினைச்ச எலியாவை கர்த்தர் மேலேருந்து ரதத்தை அனுப்பி கூட்டிட்டு போறாரு. இந்த உலகத்துல சாகாத மனுஷத்துல 2 பேர் தான் பைபிள்ல. ஒன்னு ஏனோக்கு, இன்னொன்னு எலியா. சாகணும்னு நினைச்ச மனுஷனை சாகவே விடல கடவுள். இனி வரையில எலியா எங்க போனாருன்னு யாருக்கும் தெரியாது. ரதம் இறங்கி வந்தது, ரதத்துல ஏறி எங்க போயிட்டாரு? கடவுள் கிட்ட போயிட்டாரு. அவருடைய சரீரத்தை யாருமே பார்க்கல. எலியா திரும்பி வரணும்னாங்க. அப்ப எலியா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உயிரோடு இருக்கிறார். நீ சாகணும்னு நினைச்சனா கடவுள் நீ வாழணும்னு நினைப்பார். நீ என்ன தப்பா நினைக்கிறியோ கர்த்தர் அதுக்கு எதிராக நேர்மறையாக சரியா யோசிக்கிறவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில நீங்க நடக்காதுன்னு நினைச்சீங்கன்னா கடவுள் நடக்கும்னு சொல்றார். என்னால செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களா உங்களால் செய்ய முடியும். உங்களால் முடியாதது, உங்களால் செய்ய முடியாது என்ற காரியம் எதுவுமே இல்லை. கர்த்தர் நினைத்தால் உங்களுடைய சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்றுகிறவராக இருக்கிறார். நீங்க உடைந்து போய் பலனற்றவர்களாக ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பீங்கன்னா கர்த்தர் இந்த நாள்ல சொல்றார், நான் உனக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறேன். எலியாவுடைய வாழ்க்கையில அந்த வனாந்தரன்றது ரொம்ப முக்கியமானது. அந்த உறக்கம் என்பது ரொம்ப முக்கியமானது.
எல்லாருடைய தன்னை தனித்து வைத்துக் கொள்கிறார். நான் சொன்னல கழுகு எப்படி அந்த 40வது வயதுல தன்னை தனியாக ஒழித்து கொண்டு தன்னுடைய பலத்தை எல்லாம் அது எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு தன்னுடைய எல்லா விதமான வலிமையை அது இழந்து போயிட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைமையில தன்னை தள்ளிக்கொள்ளும். அந்த சூழ்நிலையை கடவுள் அதுக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறார். அது போல எலியாவுக்கு ஒரு புது பலனை கொடுத்து கர்த்தர் எலியாவை ஒரு வல்லமையாக அவர் எடுத்து பயன்படுத்துகிறதாக நம்ம அந்த 18, 19, 20 அதிகாரங்களை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு புது பலனை கொடுக்க அவர் திட்டம் வைத்திருக்கிறார். இந்த 7 மாதங்கள் நடக்காதத கர்த்தர் இந்த 8ஆம் மாதத்துல செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டா அது யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அது மட்டும் உண்மை. நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஃபைனல் அந்த காரியம், நீங்க எதிர்பார்க்கிற அந்த கடைசி அந்த ப்ராசஸ் உங்க கண்ணு முன்னாடி தோணாம போயிருக்கலாம். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்றீங்க, அதோடைய கடைசி முடிவு உங்களுக்கு தெரியாம இருக்குது. அதோடைய ஃப்ரூட், அதோடைய பழம், அதோடைய பலன் என்னன்னு உங்களால பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், எவ்வளவோ இந்த காரியத்துக்காக நான் என்னுடைய எல்லா பலத்தையும் எல்லா ஆற்றலையும் நான் அதுக்காக செலவழிச்சிட்டேன். ஆனா இதுக்கான வெற்றி எனக்கு இன்னும் கிடைக்கல. இதுல ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் கூட எனக்கு கிடைக்கல. ஒரு சின்ன ஒரு காரியத்துல இதுல இருந்து என்னால பெற்றுக்கொள்ள முடியலன்னு நீங்க சோர்ந்து போய் இந்த வேலையில நீங்க நின்று கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. எல்லாரும் உங்களுடைய திருமறை ஏசாயா 40:31 நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். நீங்க விழுந்து போக வேண்டியது கடவுளுடைய திட்டம் அல்ல, நீங்கள் எழும்ப வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். நீங்க உங்களை குறித்து வாழ்க்கை குறித்து நீங்க கிவ் அப் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. கடவுள் உங்களை குறித்து ஒருபோதும் அவர் கிவ் அப் பண்றவர் அல்ல. He never let you down. உங்களை ஒருபோதும் கீழே தள்ளி விடுகிறவர் அல்ல. உங்களை எழுப்பி உங்களை பறக்க வைக்கிறவராக இருக்கிறார். நீங்க கீழே உட்காந்துட்டு என்னால முடியாதுன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பி நிற்க வைக்கிறவராக இருக்கிறார். கழுகுகளை போல உங்க சட்டைகளை அடித்து உங்களை எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு பலன் இல்லை, ஆற்றல் இல்லைன்னா கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே ஒரு புதிய பலனை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் புது பலனை அளிக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது வாசிங்க. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாதவர். இஸ்ரவேல் மக்கள் நீங்க எகிப்துல இருந்து கானான் வரும்போது அந்த ஜேர்னி 40 வருஷம். அந்த உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அழகா சொல்றாங்க பாருங்களேன், அவருடைய பயணம் எவ்வளவு அழகா இருந்தது என்பது. எடுத்து வாசிங்க. உபாகமம் 29:5-6. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். ஏங்க நீங்க போட்டுட்டு இருந்த அந்த துணி, அந்த வஸ்திரம் 40 வருஷம் என்ன ஆகல? பழசா போல. உங்கள் வஸ்திரங்கள் பழுதாய் போகவில்லை. அடுத்தது வாசிங்க. உங்கள் கால்கள் இருக்கிற செருப்பு பாதரட்சை பழசா போல. நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சரசம் அதுவும் குடிக்கவில்லை என்றார். நீங்கள் ரைட், நீங்க ஒண்ணுமே இல்லாமல் எகிப்திலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்தீர்கள். 40 வருஷம் உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த் கிடையாது. வானத்திலிருந்து மண்ணா வந்தது, காடைகள் வந்தது, உங்க செருப்பு பழசாகல, உங்க துணி கிழிஞ்சு போகல. அந்த அளவுக்கு அந்த 40 வருஷமும் கடவுள் உங்களை அழகா அவர் பயணித்து உங்களோடு அவர் பாதுகாத்து உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்ல. நீங்க அங்க எகிப்துல வாழும்போது ஆடு மேய்க்கிறவர்களாக மாடு மேய்க்கிறவர்களாக இருந்தீர்கள். சண்டை போடுறதுக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு அந்த அறிவு கிடையாது, அந்த ஆற்றல் கிடையாது. அதுக்கடுத்தது செங்கல் சூழலில் வேலை செஞ்சீங்க, கொத்தடிமைகளாக இருந்தீங்க. ஆனா இந்த 40 வருஷம் பயணத்துல கர்த்தர் முடிவுல அங்க இருக்கின்ற மற்ற அரசர்களை, மற்ற மக்களை நீங்கள் முறியடிக்கிறதாக உங்களை ஒரு வீரர்களாக கடவுள் மாற்றி வைத்திருக்கிறார். அந்த 40 வருஷம் பயணம் என்பது நிறைய விரக்தியும் நிறைய தோல்விகளையும் ஏமாற்றியும் கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் சண்டை போடும்போது ஜெயிக்கிறதுக்கான ஆற்றல் எங்க கிடைச்சதுன்னா இந்த 40 வருஷம் பயணம். 40 வருஷம் ஒண்ணுமே இல்லை, வனாந்தரம் தான். தண்ணி கிடையாது, நல்ல உணவு கிடையாது, புது துணி கிடையாது, இருக்கிற செருப்போடு நடந்திருக்காங்க, இருக்கிற துணியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை புதிய ஆசீர்வாதத்துக்காக
மூங்கில் செடி பார்த்துருக்கீங்களா? மூங்கில் மரம். அந்த மூங்கில் மரம் பார்த்தீங்கன்னா அதனுடைய வரலாற்று அதனுடைய குணாதிசயங்களை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மூங்கில் மரம் அதனுடைய கிழங்கு அதனுடைய இதை நீங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, 5 வருஷத்துக்கு சின்ன இது கூட முளைக்காது. 5 வருஷம் நேரம் காலியா தான் இருக்கும். ஏன்னா ஒண்ணுமே இல்லை, 5 வருஷம் ஆகுது, தண்ணி ஊத்திட்டே தான் இருக்கணும், ஒரு சின்ன முளை கூட வரவே இல்லையா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. 5வது வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு முளை வரும். அடுத்த 6 வாரத்துல நீங்க எதிர்பாராத அளவுல அந்த மரம் உயர்ந்து இருக்கும். ஆனா 5 வருஷம் வளராத இந்த மரம் இந்த 6 மாசத்துல இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது காரணம் என்னவென்றால் அந்த 5 வருஷம் அந்த காத்திருப்பு என்பது அதை பலப்படுத்திருக்கு. அது வேறு ஸ்ட்ராங்கா இருக்குது. அது 6 மாசம் எவ்வளவு வளரணுன்றதுக்காக 5 வருஷம் எப்படி இருந்திருக்கு? காத்திருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எப்படி வாழணுன்றதுக்காக 40 வருஷம் அவர்களை காத்திருக்க கடவுள் வைத்திருக்கிறார். இனி உங்க வாழ்க்கையில ஒரு 40 நாள் காத்திருக்க முடிய மாட்டேங்குது. ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஒரு காரியத்துக்காக ஒரு 4 வருஷம் காத்திருக்க முடிய மாட்டேங்குது. அதுக்குள்ள சோர்ந்து போயிடும், அதுக்குள்ள பலனை எழுந்து போயிடும், அதுக்குள்ள கடவுள் மேல கோபப்படுறோம். கிடையாது. நீங்கள் காத்திருக்கிற நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு புது பலனை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த புது பலனை பெற்றுக் கொள்வதற்கு இந்த நாட்கள், காத்திருப்பு நாட்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நீங்கள் காத்திருக்கிற நாட்கள் சும்மா இருக்காது. உங்களுக்கு வலி இருக்கும், வேதனை இருக்கும், துன்பம் இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு உங்களுக்கு ஆசீர்வாதமாகும். சோர்ந்து போயிடாதீங்க. 7 மாசம் எல்லா பக்கமும் தோல்வியில உடைந்து போகாதீங்க. 8ஆம் மாதத்தில் கர்த்தர் மாதத்தை வல்லவராக இருக்கிறார். இதுவரையில நடக்க இனியும் நடக்காது. கிடையாது. இதுவரையில நடக்கலன்னா இனி நடக்க போகுது. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரையில நடக்கல சார், கவலை இல்லை, இனி நடக்கும். இனி நடக்காதுன்னு நினைக்காத, நடக்கும். என் தேவனால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் எனக்கு புது பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் என்னை எழும்ப செய்கிறவராக இருக்கிறார். நான் என்ன பண்ணாலும் நான் சோர்ந்து போவது கிடையாதுங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அருமையான தேவசனமே, இந்த கால வேளையில இந்த 8ஆம் மாதத்துல முதல் நாளே கர்த்தருடைய பார்த்து சொல்றாரு, உன் செட்டைகளை அடித்து உயர எழும்பு. உன்னை எழுப்பதற்காக நான் ஒரு புது பலனை கொடுக்கிறேன். எனக்கு பலன் இல்லை நினைக்காத, உனக்கு நான் தருகிற புது பலன். இதுவரையிலே உன் வாழ்க்கையில் இல்லாத பலனை நீ பெற்றுக் கொள்ள போகிறார். அடுத்தது வாசிங்க. நீங்கள் ஓடினாலும் அடுத்தது நடந்தாலும் சோர்ந்து போகும். உங்களுடைய பயணத்திலே கர்த்தர் உங்களுக்கு புது பலனை கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை அவர் இந்த மாதத்தில் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறோம். அப்படியே கண்களை மூடுங்க. நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய கரங்களை கர்த்தருக்கு நேரம் இருக்குங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதை ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்தை கொண்டு இந்த நாளிலே நீங்க இடத்துல பேசியிருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே, கரத்தை நமக்கு நேரம் நீட்ட சுவாமி. எனக்கு புது பலன் வேணும் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதத்தை, இந்த 8ஆம் மாதத்தை கடப்பதற்காக, இந்த 8ஆம் மாதத்தில் நான் யோசித்திருக்கிற காரியங்கள் நடைபெறுவதற்கு எனக்கு புது பலன் வேணும் சுவாமி. என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாற எனக்கு புது பலன் வேணும் சுவாமி. நான் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு புது பலன் வேணும். கடுகுகளை போல எனக்கு புது பலனை எனக்கு தருவீராக. நான் செட்டைகளை அடித்து உயர 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 எழுப்பேன் சுவாமி. சொல்லுங்க, நான் வாயில திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு புது பலனை இந்த மாதத்தில் நீங்க தரப்படுகிறப்பா. இந்த 7 மாதங்களில் இல்லாத ஒரு பலன் சுவாமி. இந்த 8ஆம் மாதத்திலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு நான் கடந்து செல்ல எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் என்ன செய்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. நான் என்ன காரியங்கள் நடந்தாலும் நான் சோர்ந்து போகக்கூடாது. நான் புது பலனோடு அந்த காரியங்களை சாதிக்க எனக்கு ஆற்றல் கொடுத்துவீராக. ஜெபிக்க போகிறோம். அன்பின் கடவுளே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீ கொடுத்திருக்கிற வாக்குறுதி செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களில் எலியாவை போல போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க சொல்லி உமக்கு நாங்கள் அட்வைஸ் பண்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம்ப்பா. இனி நாங்கள் அப்படி இருக்க போறது கிடையாது சுவாமி. எங்களை நீங்க மாற்றி இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஒரு சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ எங்க சொன்னாலும் நாங்கள் போறோம்ப்பா. என்ன காரியத்தை செய்ய சொன்னாலும் நாங்கள் செய்யறோம்ப்பா. நீர் எங்களை பலப்படுத்துகிறீங்களாச்சா? நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஆண்டவரே, not my strength,
என்னுடைய ஆற்றல் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, உன்னுடைய பலத்தினால நான் செய்ய போறப்பா. என் வேலை ஸ்தலத்துல என்னை பலப்படுத்துகிறவர் நீர்ப்பா, என் குடும்பத்துல என்னை பலப்படுத்துகிறவர் நீர்ப்பா, என் ஊழியத்துல எங்களை பலப்படுத்துகிறவர் நீர் சுவாமி. உம்மால் நாங்கள் செய்ய போகிறோம். கழுகுகளை போல் நாங்கள் உயர எழுத போகிறோம். அதற்காக நாங்கள் செலுத்துகிறோம். கரத்துகளை காத்து கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். நல்ல